பண்டைய இந்திய நாகரிகம் நமது கிரகத்தில் இதுவரை இருந்த மிகவும் முன்னேறிய மற்றும் மர்மமான நாகரிகங்களில் ஒன்றாகும். இன்று நாம் காணும் பல விசித்திரமான மற்றும் மறைபொருள் கொண்ட நினைவுச் சின்னங்கள் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட ஒரு உலகத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இன்று கிடைத்த ஆதாரங்களிலிருந்து நாம் சேகரிப்பது என்னவென்றால், பண்டைய இந்தியாவில் மிகவும் மேம்பட்ட மற்றும் நுட்பமான ஒரு நாகரிகம் வளர்ந்திருந்தது. ஆனால் அது திடீரென வரலாற்று பதிவுகளிலிருந்து மறைந்துவிட்டது. மூழ்கிப்போன இந்த உலகத்தின் பதிவுகளிலிருந்து நம்புவதற்கு மிக கடினமான ஒரு சுவாரஸ்யமான கதையை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது இதுபோன்ற ஒன்றை எழுதியிருக்க முடியுமா என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் இறுதி வரை காத்திருங்கள், ஏனெனில் நீங்கள் இதுவரை அறிந்திராத பல விஷயங்களை இதில் கற்றுக்கொள்வீர்கள். பாகவத புராணம், விஷ்ணு புராணம் மற்றும் மகாபாரதம் போன்ற சில முக்கிய பண்டைய இந்து நூல்கள் காகுத்மி என்ற மன்னரை பற்றி குறிப்பிடுகின்றன. அவர் தனது காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வீரமிக்க மன்னராக விவரிக்கப்படுகிறார். சொல்லப்போனால் அவர் அந்த சகாப்தத்தின் மிக சக்தி வாய்ந்த மன்னராக இருந்தார். அவருடைய போட்டியாளர்களிடமிருந்து அவரை வேறுபடுத்தி காட்டியது அவரிடமிருந்த மேம்பட்ட இயந்திரங்களின் தொகுப்பாகும். இவை விஸ்வகர்மாவால் அவருக்கு நேரடியாக பரிசளிக்கப்பட்டவை. பல பண்டைய நூல்களில் விஸ்வகர்மா பூமியில் வாழாத வேறு ஒரு கிரக அமைப்பிலிருந்து இங்கு வந்த ஒரு பொறியியல் கடவுளாக விவரிக்கப்படுகிறார். இன்றும் இந்தியாவில் தொழிற்சாலைகளில் உள்ள மக்கள் வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவரை வணங்குகிறார்கள். எனவே மன்னர் காகுத்மியிடம் நம்ப முடியாத அளவுக்கு மேம்பட்ட பறக்கும் இயந்திரங்கள் இருந்தன. அவை அக்காலத்தில் விமானங்கள் என்று அழைக்கப்பட்டன. இவ்வளவு சக்தியும் ஆடம்பரங்களும் இருந்த போதிலும் மன்னரை இரவும் பகலும் ஒரு எண்ணம் தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. அது அவருடைய மகளை பற்றிய கவலையாகும். அவருடைய மகளின் பெயர் ரேவதி. அவள் இப்போது திருமணத்திற்கு தயாராக இருந்தாள். அண்டை நாடுகளைச் சேர்ந்த மன்னர்களும் இளவரசர்களும் ரேவதியை மணக்க வரிசையில் நின்றனர். ஆனால் அவளை யாருக்கு மணமுடித்துக் கொடுப்பது என்பதில் அவளுடைய தந்தைக்கு சந்தேகம் இருந்தது. பிறகு அவர் பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று நினைத்தார். இந்து மதத்தில் பிரம்மா படைக்கும் கடவுளாக கருதப்படுகிறார். மேலும் அவர் பிரம்மலோகம் என்று அழைக்கப்படும் மற்றொரு கிரகத்தில் வாழ்ந்தார். எனவே தங்களுக்கு தெரிந்த மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினத்திடம் வழிகாட்டுதலை பெற மன்னர் காகுத்மியும் அவரது மகளும் தங்கள் விண்கலத்தில் பிரம்மலோகத்திற்கு பயணத்தை தொடங்கினர். பிரம்மலோகம் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. ஆனால் அவர்களின் விண்கலம் சில நாட்களிலேயே அந்த கிரகத்தில் தரையிறங்கியது. பின்னர் அவர்கள் பிரம்மாவை சந்திக்க அவரது இருப்பிடத்திற்கு சென்றனர். ஆனால் அவரை சந்திப்பதற்கு முன்பு அவர்கள் சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இறுதியாக பிரம்மா மன்னர் மற்றும் அவரது மகளின் முன் வந்தபோது காகுத்மி தாங்கள் வந்த விஷயத்தை விளக்கினார். இதை கேட்ட பிரம்மா சிரிக்கத் தொடங்கி, சரி, உங்களுக்கு தெரிந்த உலகம் இப்போது இல்லை என்று கூறினார். உங்கள் உறவினர்கள் அனைவரும் அவர்களின் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் இறந்துவிட்டார்கள். நீங்கள் ஆட்சி செய்த அந்த கிரகம் இப்போது முற்றிலும் மாறிவிட்டது. நீங்கள் இங்கே வந்ததிலிருந்து உங்கள் கிரகத்தில் மொத்தம் 27 சதுர்யுகங்கள் அல்லது 116 மில்லியன் ஆண்டுகள் கடந்துவிட்டன என்றார். இது பிரம்மாவிடமிருந்து வந்த உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவல். பூமியில் உள்ள காலத்தின் அளவும் இந்த கிரகத்தின் பிரம்மலோகம் காலத்தின் அளவும் மிகவும் வேறுபட்டவை என்பதை அவர் தெளிவாக கூறுகிறார். பூமி கிரகத்தை விட பிரம்மாவின் கிரகத்தில் நேரம் மிக மெதுவாக ஓடுகிறது. இருப்பினும் அவர் மன்னரை பூமிக்கு திரும்பிச் சென்று கிருஷ்ணரின் சகோதரரான பலராமருக்கு ரேவதியை திருமணம் செய்து கொடுக்குமாறு அறிவுறுத்தினார். காகுத்மியும் அவரது மகளும் பூமிக்கு திரும்பிய போது அவர்கள் கண்ட காட்சியைக் கண்டு குழப்பமடைந்தனர். உலகம் இப்போது முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஆண்கள் மற்றும் பெண்களின் உருவம், உயரம் இப்போது மிகவும் சிறியதாக இருந்தது. மேலும் அனைத்து உயிர் வடிவங்களும் ஒரு கீழ்நிலைக்கு சிதைந்துவிட்டது போல் தோன்றியது. இந்த கதையில் மிகவும் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், பிரம்மாவின் கிரகத்திலும் பூமியிலும் நேரம் வெவ்வேறு விதமாக கடந்து சென்றது. உண்மையில் இந்த நிகழ்வு இப்போது டைம் டைலேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு தெளிவான அறிவியல் உண்மை. ஆனால் இந்த யோசனை நவீன அறிவியல் சமூகத்திற்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முன்மொழிந்த சார்பியல் கோட்பாட்டின் மூலமே அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படியானால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு நூல் இந்த வியக்கத்தக்க நிகழ்வை எப்படி மிக துல்லியமாக சித்தரித்து விவரித்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கருந்துளை போன்ற வானியல் ரீதியாக பெரிய பொருளுக்கு அருகில் நேரம் மிக மெதுவாக ஓடுகிறது என்பதை இயற்பியலாளர்கள் இப்போது அறிவார்கள். அப்படியென்றால் பண்டைய இந்தியாவில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிக முன்னேறிய ஒரு நாகரிகம் இருந்திருக்க சாத்தியமுண்டா? பண்டைய நூல்களில் எழுதப்பட்ட அனைத்தும் அந்த அற்புதமான நாகரிகத்தின் ஒரு சிறிய வெளிப்பாடுகள் தானா? இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்டுகளில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அற்புதமான வீடியோக்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.